நம்மள நிறைய பேருக்கு தெரியும் பிரெஞ்சு பிரசிடென்ட்டான இமானுவேல் மேக்ரான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இவரோட இந்தியா விசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. காரணம், இவரோட விசிட்டுக்கு அப்புறமா ஏகப்பட்ட மிலிட்டரி அண்ட் சிவிலியன் டீல்ஸை பிரெஞ்சு கவர்மெண்ட்டோட நம்ம போட போகிறோம். அதில் இருக்கிறதே ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கான ஃபைட்டர் ஜெட் என்ஜின் டீல் இவர் வந்ததுக்கு அப்புறமா இந்திய அரசாங்கத்துக்கும் பிரெஞ்சு அரசாங்கத்துக்கும் நடுவில் போடப்பட போகுதுன்றது அன்கன்ஃபார்ம்டான ரிப்போர்ட்ஸின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா பிரான்ஸ் சேர்ந்து தயாரிக்க போகிற அந்த 6ஆம் தலைமுறை போர் விமானத்தோட என்ஜின் என்ன, அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிவிலியன் நியூக்ளியர் டீலும் நம்ம போட போகிறோம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் நடக்க போகிறத தெளிவாக பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல 6ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கான என்ஜின்லேருந்து ஆரம்பிக்கலாம். நம்மள நிறைய பேருக்கு தெரியும், ஏஎம்சிஏ ப்ரோக்ராமை 2 விதமாக பிரிச்சிருக்கோம். முதல் வேரியண்ட்டில் F414 அப்படின்னு அழைக்கப்படுற அமெரிக்க தயாரிப்பான என்ஜினை நம்ம பொருத்த போகிறோம். 2வது வேரியண்ட்டில் தான் உள்நாட்டில் நம்ம ஒரு என்ஜினை தயாரிக்க போகிறோம். அதுவும் அந்த என்ஜினை சில மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய கம்பெனிஸோட டைஅப்பின் மூலமாக தயாரிக்க போகிறோம். இப்போது அந்த டைஅப்பில் ஃப்ரண்ட் ரன்னராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் ராய்ஸும் சாஃப்ரான் அப்படின்ற கம்பெனியும் தான். இப்போது இந்த 2 கம்பெனியில் நம்ம சாஃப்ரானை முடிவு செஞ்சுருக்கிறதாவும், சாஃப்ரானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில், அதாவது இந்தியாவில் இருக்கிற GTRE இந்த நிறுவனம் தான் என்ஜின் தயாரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிறுவனத்துக்கும் நடுவில் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடப்பட போகுது அப்படின்ற ஒரு அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ் நம்ம கிடச்சிருக்கு. ஸோ இந்த அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ் மேக்ஸிமம் உண்மையாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இமானுவேல் மேக்ரான் மெயினாக இந்தியா வந்ததே இந்த பர்பஸுக்காண்டி தான். ஸோ இந்த டீல் கண்டிப்பாக சைன் பண்ணிடுவாங்க. இப்போது இந்த டீலின் மூலமாக தயாரிக்க போகிற அந்த என்ஜினோட பவர் என்ன, அண்ட் அந்த என்ஜின் எவ்வளோ தூரம் ரிலையபிளாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, சாஃப்ரானோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பார்க்கணும். சாஃப்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியது மேலை நாடுகளில் இருக்கிற ஒரு என்ஜின் தயாரிப்பு நிறுவனம். இந்த நிறுவனம் ஏகப்பட்ட சக்ஸஸ்ஃபுல் என்ஜின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. உதாரணத்துக்கு M88 அப்படின்னு சொல்லக்கூடிய ரஃபேலில் இருக்கிற என்ஜினை நம்ம சேர்க்கலாம். இந்த என்ஜினை துருக்கி நாடு கான் விமானத்தில் பொறுத்துறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துச்சு. ஆனால் கடைசியில் இந்த என்ஜின் கிடைக்காம இப்போது F-16 போர் விமானத்தில் இருக்கக்கூடிய அதே என்ஜினை கான் விமானத்தில் பொருத்தலான்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக டிசம்பர் மாதம் வாசித்த ஆர்டிக்கலில் இதை பற்றி போட்டிருந்தாங்க. இப்போதைக்கு என்ன அப்டேட்டுன்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரையும் துருக்கி அமெரிக்காவோட F-16 என்ஜினை பொருத்த போகிறதா தான் பேச்சு போய்கிட்டு இருக்கு, அதோட ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டில். அதுக்கப்புறம் வரப்போகிற வேரியண்ட்டில் அவங்க உள்நாட்டில் என்ஜின் தயாரிப்பாங்க. இப்போது இந்த என்ஜினை தாண்டி கமர்ஷியல் என்ஜின்ஸ்லையும் சாஃப்ரான் கொடிகட்டி பறக்கக்கூடிய நிறுவனம். உதாரணத்துக்கு CFM56 அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜினை நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு கமர்ஷியலாக உலகத்தில் அதிகமாக சேல் ஆகிக்கிட்டு இருக்கிற என்ஜின் இந்த என்ஜின் தான். இந்த என்ஜினை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ரான் மற்றும் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் 2 பேரும் 50-50 போட்டு ஒரு கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனி மூலமாக இந்த என்ஜினை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ரானுக்கு உலகம் முழுக்க ஏகப்பட்ட ஃபைட்டர் ஜெட் என்ஜின்ஸை உருவாக்கி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அதே சமயம் மேலை நாடுகளோட மித்த கம்பெனிஸ் கூட வேலை செஞ்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த கம்பெனியோடு சேர்ந்து தான் நம்ம ஒரு டீலை போட்டிருக்கோம். அந்த டீலின் படி உள்நாட்டில் 110 கிலோ நியூட்டன்லேருந்து 130 கிலோ நியூட்டன் வரைக்கும் த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின்ஸை உருவாக்க போகிறோம். இப்போ இந்த என்ஜின்ஸ் 6ஆம் தலைமுறை போர் விமானங்களை பவர் பண்ண போகுது. இரு அது எப்பட்றா, ரஷ்யன்ஸு 157 கிலோ நியூட்டனுக்கு Su-57 என்ஜின் போட்டு வச்சுருக்காங்க. அப்போது அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப நீ கம்மியான த்ரஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற என்ஜின் தானே போடுற. இதை வச்சு எப்படி நீ 6ஆம் தலைமுறைன்னு சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். ஒரு ஃபார்முலா 1 காருக்கும் லம்போகினி அவென்டடோர்ன்ற காருக்கும் பந்தயம் வச்சிங்க அப்படின்னா ஃபார்முலா 1 கார் தான் ஜெயிக்கும். இது நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நம்மளே நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லம்போகினி காரில் இருக்கிற அந்த என்ஜினை விட ஃபார்முலா 1 காரில் இருக்கிற என்ஜினோட சைஸு பாதி தான். லம்போகினியில் இருக்கிறது 5.7 லிட்டர் V12 என்ஜின், ஃபார்முலா 1ல் ஐ திங்க் 2.5 லிட்டர் தான் இருக்கும், அதுவும் V6 தான். ஸோ சைஸ் டஸ் நாட் மேட்டர், எல்லா கேஸ்லையும் இல்லை, ஒரு சில கேஸில் மட்டும்தான். ஸோ இந்த ஃபைட்டர் ஜெட் தொழில்நுட்பத்தில் நம்ம எந்த என்ஜின் எவ்வளோ த்ரஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண போகுது அப்படின்றது, நம்ம உருவாக்குற ஏர் ஃப்ரேமோட சைஸ் என்ன, அதோட வெயிட் என்ன அப்படின்றத வச்சு தான் இருக்கும். இப்போ Su-57 சொல்லக்கூடியது பெரிய சைஸில் இருக்கக்கூடிய விமானம். அதோட வெப்பன்ஸ் பெய்லோடு கெப்பாசிட்டி அதிகம், அந்த விமானத்தோட வெயிட் அதிகம். ஸோ அந்த விமானத்தை அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும்னா அந்த என்ஜின் ஆப்வியஸாக அதிகமான த்ரஸ்ட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் ஏஎம்சி அதை கம்பேர் பண்ணுறப்ப சின்ன சைஸில் தான் இருக்கும், ஏர் ஃப்ரேமோட வெயிட்டும் கம்மி தான். ஸோ நம்மளோட விமானங்களுக்கு 130 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாலே போதும்.
ஆனால் பவரை தாண்டி மிக முக்கியமான இடத்துல இந்த சீன என்ஜின்களையோ இல்லை ரஷ்ய என்ஜின்களையோ இது அவுட் பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி. இப்போ இருக்கிற மாடர்ன் காம்பேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு போர் விமானத்தில் எந்த அளவுக்கு கம்மியாக ஃபியூலை கன்சியூம் பண்ணுற என்ஜினை பொறுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜை கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், SU-57 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானத்தில் இருக்கிற என்ஜினு ஒரு நிமிஷத்துக்கு 1000 லிட்டர் எரிபொருளை எரிக்குது அப்படின்னா, இதே விமானத்தில் நம்ம ஒரு நிமிஷத்துக்கு 700 லிட்டர் எரிபொருளை எரிக்கிற மாதிரி ஒரு விமானத்தோட என்ஜினை பொறுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 30% எஃபிஷியன்சி நமக்கு கிடைக்கும். இந்த 30% அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படியே வெயிட்டாக நமக்கு அட்வான்டேஜாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 1000 லிட்டர் எரிபொருள் எடுத்துகிட்டு போக வேண்டிய இடத்துல 700 லிட்டர் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். அப்போ அந்த 300 லிட்டர் வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெயிட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஏர் மிசைலை தூக்கி மாட்டலாம். ஸோ இப்படி இந்த விமானத்தோட எஃபிஷியன்சி பல இடங்களில் அதுக்கு கை கொடுக்கும். அப்படி அது கை கொடுக்கணும் அப்படின்னா என்ஜின் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், மைலேஜ் முக்கியம். இப்போ என்ஜினோட ஃபியூல் எஃபிஷியன்சியை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய என்ஜின்ஸை நம்ம 10 வருஷத்துக்குள்ளே 4 தடவை மாற்ற வேண்டியது இருக்கும். ஆனால் அதே இது ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தோட என்ஜினை நம்ம ஒரு தடவை மாற்றினா போதும். இப்போ அந்த மாதிரி லைஃபோட எக்ஸ்பெக்டன்சி நமக்கு அதிகமாக இருக்கணும். அது கூடவே சேர்த்து ரஷ்யாவோட என்ஜின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது அந்த என்ஜினை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம், ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் மிஷினரிஸ். ஆனால் இதே இது ரஃபேல் விமானத்தில் இருக்கிற அந்த M88 என்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஆப்ரேட் பண்ணுறது ஈஸி. ஆனால் அதை உருவாக்குறதே பார்த்தீங்கன்னா மாடியூலை பேஸ் பண்ணி தான் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாடியில் மட்டும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டு வேறு மாடியில் பொறுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் அதே சமயம் ரஃபேலில் இருக்கக்கூடிய என்ஜின்ஸை மாற்றுறதுக்கு உங்களுக்கு 3 மணி நேரங்களுக்கு உள்ளே தான் ஆகும். ஆனால் அதே இது சுகாய் விமானங்களுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பல நாட்கள் ஆகும். ஸோ இப்படி ஆப்ரேஷனல் வைஸும் சில எஃபிஷியன்சி பேராமீட்டர்ஸ் இருக்குது. இந்த பேராமீட்டர்ஸுக்குள்ளே நம்ம என்ஜின்ஸை உருவாக்கி ஆகணும். அதுதான் நம்மளை போரில் ஜெயிக்க வைக்கும். வெறும் த்ரஸ்ட்டை தாண்டி இவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு என்ஜினில். இப்போ அப்படிப்பட்ட ஒரு என்ஜினை நம்ம சாஃப்ரான் நிறுவனத்தோடு சேர்ந்து உருவாக்க போகிறோம் அப்படின்ற டீல் கண்டிப்பாக ரிப்பப்ளிக் டே பரேடுக்கு அப்புறமா அறிவிக்கப்படும் அஃபிஷியலாக. இப்போ இதை தாண்டி இன்னொரு முக்கியமான டீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல் எம் விமானங்கள். நம்மள நிறைய பேருக்கு தெரியும், நேவிக்கு 26 விமானங்கள் தேவைப்படுது. இந்த 26மே ரஃபேல் எம் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டோம். டெண்டர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் ரஃபேல் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுபடி அந்த டீலை ஃபைனலைஸ் பண்ணி ப்ரைஸ் நெகோஷியேஷன்ஸ் வந்து இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்போ போய்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். அதை தாண்டி லாஸ்ட்டாக பார்க்க போகிறது சிவிலியன் கோஆப்ரேஷனு. நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும், இந்த SMRன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது, ஸ்மால் மாடியூலர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது கரண்ட் தயாரிக்கிறதுக்கு நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அதோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாட்டர் சோர்ஸ் தேவைப்படும். இதனாலேயே அந்த நியூக்ளியர் ரியாக்டர் எப்பயுமே ஒரு பெர்மனன்ட் லேக்குக்கு பக்கத்தில் கட்டுவாங்க, இல்லை அப்படின்னா ஏதாவது ரிவருக்கு பக்கத்தில் கட்டுவாங்க, இல்லை அப்படின்னா கடலுக்கு பக்கத்தில் கட்டுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நியூக்ளியர் ரியாக்டரோட சைஸ் பெருசாக இருக்கிற காரணத்தினால இது சப்போஸ் வெடிச்சிச்சு அப்படின்னா இதனால் வரக்கூடிய என்வாயர்மெண்டல் பாதிப்பும் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த காம்ப்ளிகேஷன்ஸின் காரணமாக தான் என்னதான் நியூக்ளியர் எனர்ஜி வந்து க்ளீன் சேஃபான எனர்ஜியாக இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற நாடுகள் வந்து நியூக்ளியர் எனர்ஜிக்கு போக மறுக்கிறாங்க. இப்போ அந்த இடத்த சால்வ் பண்ணுறதுக்கு தான் SMRs வருது. SMR என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நியூக்ளியர் ரியாக்டர் எடுத்து நம்ம 10 சின்ன சின்ன நியூக்ளியர் ரியாக்டராக பிரிக்கிறோம். இந்த 10 நியூக்ளியர் ரியாக்டர்ஸையும் ஏற்கனவே அந்த நாடு தெர்மல் ரியாக்டர்ஸ் வச்சுருக்கோம், அதாவது நிலக்கரியை எரித்து கரண்ட் தயாரிக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம இதை வச்சிடலாம். இந்த SMR அப்படின்ற ரியாக்டர் சின்னதாக இருக்கிறதுனால இதுக்கு மிகப்பெரிய அளவில் வாட்டர் சோர்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சின்ன வாட்டர் சோர்ஸ் இருந்தாலே போதும். அண்ட் அதே சமயம் இந்த SMR சப்போஸ் வெடிச்சிருச்சு அப்படின்னா இதனால் வரக்கூடிய என்வாயர்மெண்டல் பாதிப்பும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒரே நேரத்தில் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸும் தேவைப்படாது, வெடிச்சிச்சுன்னா என்வாயர்மெண்டல் பாதிப்பும் கம்மியாக இருக்கும். அப்படின்றப்ப இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதை தாண்டி காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SMRs எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் டிசைன் பண்ணி ஒரே மாதிரி ரா மெட்டீரியல்ஸை கொண்டு தான் உருவாக்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், கூடங்குளத்தில் இருக்கிற நியூக்ளியர் ரியாக்டரையும் கல்பாக்கத்தில் இருக்க நியூக்ளியர் ரியாக்டரையும் நீங்கள் ஒன்றா பார்க்க முடியாது. ஏன்னா ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் வேறு வேறு. ரெண்டு இதாக ஒன்று ரிப்பேர் ஆனாலும் நீங்கள் அந்த ரியாக்டருக்குன்னு தனியாக பாகங்களை ஆர்டர் பண்ணி வாங்கி ஆகணும். ஆனால் சப்போஸ் இதுக்கு மாறாக ரெண்டுமே SMR இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 ரியாக்டரில் எது போனாலும் சரி ஒரே பாகத்தை நீங்கள் வாங்கியே ஒப்பேற்றலாம். ஏன்னா எல்லா SMRம் சேம் ரா மெட்டீரியல்ஸால் தான் உருவாக்கப்படுது. டிசைன்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், அப்படியே பிளாக்காக இருக்கும், அப்படியே கொண்டு போய் நம்ம வச்சுட்டா போதும். ஸோ அதனால் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் SMRஸை நோக்கி போகிறாங்க. இப்போ ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும், சோலாரு விண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த ரெனியூவபிள் எனர்ஜி தான் இருக்கிறதுலே சேஃபஸ்ட்டு.
இருக்கிறதுலே க்ளீனஸ்ட்டு. இதுக்கு அடுத்து வர்றது தான் நியூக்ளியர் எனர்ஜி. நியூக்ளியர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகாது. ஆச்சு அப்படின்னா எல்லோரும் அவுட்டு. ஆனால் தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆச்சுன்னா நிறைய பேர் பொழைச்சிக்குவாங்க. இப்போது ஸ்ட்ரிக்டான ப்ரோட்டோகால்ஸின் மூலமாக நம்ம ஃப்ளைட்டில் போகிற ஜேர்னியை பஸ்ஸில் போகிற ஜேர்னியை விட சேஃப் ஆக்கணும் பார்த்தீங்களா? அதே மாதிரி ஸ்ட்ரிக்டான ப்ரோட்டோகால்ஸை கடைப்பிடிக்கிறதன் மூலமாக இந்த நியூக்ளியர் எனர்ஜியை தெர்மல் எனர்ஜியை விட நம்மளால் சேஃபான எனர்ஜியாகவும் க்ளீனான எனர்ஜியாகவும் மாற்ற முடியும். மக்கள் எல்லாருக்கும் சரியான விழிப்புணர்வு இல்லை அப்படின்ற காரணத்தினால இதை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. பட் பயப்படணும்னு அவசியம் இல்லை. வெடித்தாலுமே இதுலேருந்து தப்பிக்க முடியும். ஆனால் அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் நெட் ஜீரோவை நோக்கி போய்கிட்டு இருக்கிற தருணத்தில் எல்லாருமே அப்படியே ஒரே நேரத்தில் சோலார் எனர்ஜிக்கும் விண்ட் எனர்ஜிக்கும் மாறிட முடியாது. அதுக்கு நடுவில் ஒரு ஸ்டாப் எடுக்கணும். அந்த ஸ்டாப்பு தான் இந்த எஸ்எம்ஆர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த எஸ்எம்ஆரை ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவோட ஒரு டீல் மூலமாக இந்தியா முழுக்க ஏகப்பட்ட இடத்துல கட்ட போகிறாங்க. இதனால் நிலக்கரியை எரித்து நம்ம கரண்ட் தயாரிக்கணுன்ற அவசியம் குறையும். ஸோ இதுதான் ஃப்ரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் நடக்க போகிற முக்கியமான சில டீல்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் ஆப்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே பாருங்கள். நல்ல சமுதாயத்தை ரொம்ப நன்றி. வணக்கம்.